அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே பல்வேறு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறோம். இது பல்வேறு விதங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறது. யூத பழக்க வழக்கமானது நோன்பு இருப்பது. வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்க வேண்டும் என்று சட்டம் அவர்களுக்கு இருந்தது. இந்த நோன்பை கடைபிடிக்காதவர்களையும் கண்டனம் செய்து அவர்களை தண்டிக்கக்கூடிய சட்டமும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இயேசுவிடம் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். நாங்களும் பரிசேயரும் நோன்பு இருக்கிறோம், உமது சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே என்று. திருமுழுக்கு யோவானின் சீடர்களும் பரிசேயர்களும் நோன்பு இருப்பது எதற்காக? அந்த மெசியாவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதற்காக, அவரை வரவேற்க அவர்கள் உள்ளம் மனம் தகுந்த இல்லிடமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நோன்பு செயலும் மனமாற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை திருப்ப வேண்டும் அந்த இறைவன்பால். ஆனால் ஏதோ வெறும் சடங்கு சம்பிரதாய பழக்க வழக்கமாக கடைபிடித்து வருவது பொருளற்றது, அர்த்தமற்றது. இதைத்தான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களும் கடைபிடித்து வந்தார்கள். இப்பொழுது இயேசு ஏற்கனவே வந்து விட்டார், அந்த மெசியா வந்து விட்டார். அவருடைய சீடர்கள் உடன் இருக்கிறார்கள், அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. இயேசுனுடைய வருகை என்ன செய்யும்? புதியன படைக்கும். நான் புதிய வையத்தையும் வானத்தையும் விண்ணகத்தையும் படைக்க வந்துள்ளேன், அனைத்தையும் மாற்றி அமைக்க வந்துள்ளேன் என்று அவருடைய வருகை அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட இயேசுவின் வருகை வந்தது சீடர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அந்த சீடர்கள் அவரோடு உடன் இருப்பது ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம். அந்த இயேசு தங்களோடு இருக்கும்போது எந்த குறைவும் இல்லை, எதற்கும் அவர்கள் வருத்த தேவையில்லை, துக்கம் கொண்டாட தேவையில்லை. ஏனெனில் அவரோடு இருக்கும்போது அங்கே இரக்கம் உண்டு, அன்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, அங்கே பரிவு, நீதி அனைத்தும் உண்டு. ஆனால் இந்த யூத சட்டமானது மிக வலுவாக இருந்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற சூழல். இந்த சூழலில் தான், இந்த பின்னணியில் இவர்கள் இன்னும் மெசியா வரவில்லை, வருவார் என்ற எண்ணமே அற்று, வந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையிலே இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, மெசியா வந்துவிட்டார் என்றால் என்ன பொருள்? அந்த இயேசு உடன் இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? நமது மனநிலை மாற வேண்டும், நமது எண்ணங்கள் மாற வேண்டும், செயல்பாடுகள் மாற வேண்டும். நோன்பு இருக்கிறோமா? உண்ணாமல் இருக்கிறோமா? அந்த உண்ணாமல் இருக்கும் அந்த நோன்பு நம்மை இரக்க செயல்களில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். நீதியை நிலைநாட்ட, ஏழை எளியவர்களுக்கு உதவ, இல்லாதவர்களோடு இருப்பதை பகிர்ந்து வாழ, ஓரம் கட்டப்பட்டு உரிமை இழந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கெல்லாம் உரிமை பெற நாம் உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நோன்புக்கு அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. இப்படிப்பட்ட நோன்பைத்தான் அந்த கடவுள் எதிர்பார்க்கிறார். எசாயா இறைவாக்கினர் வாயிலாக அதைத்தான் அவர் அறிவித்தார். நான் விரும்பும் நோன்பு நீங்கள் இரக்க செயல்களில் ஈடுபடுவதில் வெளிப்படுத்துங்கள். ஏதோ பேருக்கு சட்டத்தை கடைபிடிப்பது அல்ல. இயேசு அனைத்தையும் புதியனவாக்க வந்தவர் என்று சொன்னேன். புதியனவாக்க வந்தது என்றால் என்ன? அவர் சொல்கிறார், நான் புதியதோர் கட்டளை, புதியதோர் சட்டம் கொடுக்கிறேன் என்று. அந்த புதிய சட்டம் என்ன? அன்பு. நீங்கள் ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டிருங்கள்.
நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் அன்பு கொண்டிருங்கள். அந்த அன்பை மையப்படுத்தி, அந்த கடவுளை மையப்படுத்தி அனைத்தும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வாழ்வு ஏதோ சட்டத்தை கடைபிடித்து விட்டோம், நோன்பு இருந்து விட்டோம், அவ்வளவுதான். எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு திருப்பமோ அங்கே அன்பு இல்லை, மனித நேயம் இல்லை, மனித மாண்பு இல்லை. சட்டம் சட்டம் என்று தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய அங்கே கொஞ்சம் கூட இரக்கமோ மனித நேயமோ இல்லை. அந்த கடவுளின் மேலான படைப்பாகிய மனிதனை அவர்கள் வாழ விடவில்லை. எத்தனையோ ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அநீதியிலே அக்கிரமத்திலே நடத்தி வருத்தப்பட்டார்கள். ஆனால் இயேசு வருகை அனைத்தையும் மாற்ற விரும்புகிறார். இந்த வானத்தையும் வையத்தையும் மாற்ற விரும்புகிறேன். அந்த விண்ணகத்துக்குரிய பண்புகளை, இறையாட்சிக்குரிய மதிப்பீடுகளை இந்த அவனியிலே கொண்டு வர விரும்புகிறேன். அதுதான் மெசியாவின் வருகை, அந்த இயேசுவின் வருகை. அவர் வந்துவிட்டார் என்றால் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வர வேண்டும். ஆனால் வெறுமன நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் போதாது. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது? எத்தனையோ பக்தி முயற்சிகள், ஆண்டுதோறும் நான் நோன்பு இருக்கிறேன், தவ முயற்சிகள் கடைபிடிக்கிறேன், தவ யாத்திரை செல்கிறேன், நடைப்பயணமாக வேளாங்கண்ணிக்கு செல்கிறேன், எத்தனையோ திருத்தலங்களுக்கு செல்கிறேன், எத்தனையோ தியானங்கள், எத்தனையோ இடங்களிலே நான் பங்கு பெறுகிறேன். ஆனால் மாற்றம் ஏற்படுகிறதா? அன்பை நோக்கி நம்மை பயணிக்க செய்கிறதா? அந்த ஆண்டவனையும் அவர் படைத்த அந்த இறை சாயல் கொண்ட மனிதனை நோக்கி நேயத்தோடு மனித மாண்போடு நடத்த நம்மை இட்டு செல்கிறதா? அது இல்லாவிட்டால் என்னதான் பக்தி முயற்சிகளை நாம் கடைபிடித்தாலும் பலனில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி பலனளிக்கக்கூடிய விதத்திலே நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இன்று இஸ்ராயல் மக்களுக்கு ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக வாக்களிக்கிறார். இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது அங்கே பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. ஆம், என் மக்களாகி இஸ்ராயேலை முன்னை தன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களையெல்லாம் திரும்ப கட்டி அவர்கள் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் வேரூன்றச் செய்வேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இதே இஸ்ராயல் மக்கள் நாடிழந்து, வீடிழந்து, சொத்து சுகம் இழந்து, அடிமைகளாக, அகதிகளாக, அனைத்தையும் இழந்தவர்களாய் நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும், எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும். அந்த கடவுளின் வருகை, அந்த மெசியாவின் வருகை திருப்பி அமைக்கப் போகிறது, புரட்டி போட போகிறது அனைத்தையும். அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள், அவர்கள் புது வாழ்வு பெறப் போகிறார்கள், அனைத்தையும் புதுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள். அந்த இறை பிரசன்னம் அவர்களிலே இந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், இயேசு நம் கூட இருக்கும்போது மகிழ்ச்சி. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் அவரால் மீட்கப்பட்ட மக்கள், எப்பொழுது மகிழ்ச்சி தான், எப்பொழுதும் நமக்கு ஆனந்த மக்களிப்பு தான். அங்கே துக்கத்திற்கு இடம் இல்லை. எத்தனையோ பேர் வருடக்கணக்காக கிடந்தார்கள். அந்த பெத்சைதா குளத்திலே 38 ஆண்டுகளாய் முடங்கி அங்கே ஒருவன் இருந்தான். யாருமே இல்லை, அனாதை போல கிடந்தான். இயேசு வருகிறார். அவருடைய வருகை என்ன செய்தது? நலமாக விரும்புகிறாயா? எனக்கு யாருமே இல்லை. அவன் துக்கத்திலே, துயரத்திலே, சோகத்திலே தன்னுடைய தனிமையை வெளிப்படுத்துகிறான். இயேசு சொல்கிறார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ நலம் பெற்று விட்டாய், நீ வீட்டுக்கு செல்லலாம், குதித்து துள்ளலாம்.
மகிழ்ச்சியோடு இருக்கலாம். ஆம், மகிழ்ச்சி. இயேசு இருக்கும்போது பெத்சைதா குருடன், பார்வையற்றவன், இயேசு அங்கே செல்கிறார், அந்த வழியாக போகிறார். தாவீதின் மகனே, என் மீது இறங்கும், உனக்கு என்ன வேண்டும்? பார்வை பெற வேண்டும். பார், நன்றாக பார், இந்த உலகை பார், பிற மக்களை பார், படைத்த அனைத்தையும் பார், அந்த படைத்த அந்த இறைவனை, இயேசுவை, மீட்பரை பார் என்று பார்வை கொடுத்தவர். ஆம், இயேசு இருக்கும்போது மகிழ்ச்சி. பசியால் துடித்த மக்கள், பல்வேறு நாட்கள் தொடர்ந்து பயணித்த மக்கள், அவருடைய வார்த்தையை நம்பி கேட்டு பயணித்தவர்கள், அவர்கள் மயங்கி போய்விடக்கூடாது. உணவு கொடுப்போம். இதுதான் இயேசுவின் பிரசன்னம். 5 அப்பமும் 2 மீனும் பலுகி பெருகி அங்கே 5000க்கு மேற்பட்ட மக்கள் வயிறார உண்ண முடிந்தது. இயேசு இருக்கும்போது நோன்பு இல்லை, துக்கம் இல்லை, ஆனந்த மக்களிப்பு, மகிழ்ச்சி தான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த திருத்தலத்தை நாடி வருகிறோம். எவ்வளவோ கவலைகளோடு, துயரத்தோடு, துன்பத்தோடு, வேதனைகளோடு, நோய் நோக்காடுகளோடு நாம் வந்திருப்போம். நம்பிக்கையற்ற நிலையிலே வந்திருப்போம். இதோ இன்று நமக்கெல்லாம் நற்செய்தி வருகிறது. நான் இருக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி, நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஆனந்தம், அக்களிப்பு வேண்டாம். இனிமேல் துக்கம் வேண்டாம். You are a Christian, full of joy, full of happiness. You need to live always with joy என்று இயேசு அறிவிக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு வேறென்ன தேவை? இதோ இன்று நம்மையே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அதை அனுபவித்து வாழ வரம் கேட்டு ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆமென்.